வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. திருநெல்வேலியில இருக்கிற என்னுடைய நண்பன், அவர் என்கிட்ட பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, "எனக்கு கோபம் வந்துருச்சு ராம்ஜி. அதனால அ அவர நான் இப்ப நான் பேசுறத நிப்பாட்டிட்டேன்" அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட்டு நலமான்னு கேட்டேன். "அவர் நல்லா இருக்காரா?" அப்படின்னு கேட்டதுனால வந்த வினை இது. "நான் அவர்ட்டலாம் இப்ப பேசுறதில்ல" அப்படின்னாரு. அதுக்கு காரணம் ஒரு சம்பவத்த சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படி எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்றலாம் முடிவு பண்ணிடாத. அ நான் எப்போதுமே ஒரு விஷயத்த பின்பற்றுவேன்யா. அதத்தான்யா நான் எப்போதுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறது. நீயும் அது மாரி கடைபிடிச்சிடு" அப்படின்னு. "அ அப்படியா? என்ன கடைபிடிப்ப?" அப்படின்னு கேட்டாரு. "வேற ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் பாணி தான்" அப்படின்னேன். "எம்ஜிஆர் பாணியா? அது என்னய்யா எம்ஜிஆர் பாணி? நீ கடைபிடிக்கிறது?" அப்படின்னு கேட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட்டு அடிக்க மாட்டார். எதிரியை தான் அடிக்க விடுவார். அப்படி அசோகனோ, பி.எஸ். வீரப்பாவோ, நம்பியாரோ, மனோகரோ, ராமதாஸோ யாரோ ஒருத்தங்க எம்ஜிஆரை அடிப்பாங்க. அப்படி எம்ஜிஆரை அடிக்கும்போது முதல் அடியை வாங்கி கீழே விழுவார். அதுக்கப்புறம் 2வது அடியும் அடிப்பாங்க, கீழே விழுவார். 3வது அடி அடிக்கும்போது உதட்டுக்கிட்ட இருந்து ரத்தம் வரும். அதை பார்த்துட்டு தான் அவர் திரும்ப அடி விட்டு வெளுத்தெடுக்க ஆரம்பிப்பார். லப்பர் பந்து படம் சமீபத்தில் வந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க அப்படின்ட்டு அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன். லப்பர் பந்தில் கூட முத பந்தை அவன் கடவுளுக்கு விட்டுருவான், அடுத்தாப்புல வர பந்தையெல்லாம் அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு அந்த கெத்து தினேஷோட நண்பர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா? எப்போதுமே முதல்ல நம்ம வாய்ப்பை பறிச்சிடக்கூடாது. ஒருத்தங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். உனக்கும் அவருக்கும் இப்படி முட்டிச்சு அப்படின்னு சொன்னால் நீ கொஞ்சம் வாய்ப்பு கொடு. நான் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் ஒரு காலம் வைத்திருப்பேன். என்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால் நான் பொறுமையாக இருப்பேன். ரைட்டு, இப்போ பேசுவாங்களான்னு பார்ப்போம். ரைட்டு, இப்போ பேசுவாங்களான்னு பார்ப்போம். ரைட்டு, இப்போயாவது பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு ஒன்று வச்சுக்கிட்டு, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி 3 குத்து வரைக்கும் வாங்கிக்கிட்டு, அப்படி ஒரு 3 குத்தோ 5 குத்தோ நான் வாங்கிக்குவேன். எம்ஜிஆர் 3 குத்து வாங்கிக்கிறாரு, நம்ம இன்னும் 30 குத்து வாங்குவோம், நம்ம சாதாரணமான ஆள் தானே அப்படின்னு வாங்கிக்குவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிற மாதிரி நான் தூர எரிஞ்சிடுவேன். இதுதான் என்னுடைய குணம். முடிந்த வரைக்க நான் வளைந்து கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஒரு நாணலை போல நாம இருக்கணும். அப்படி நாணல் மாதிரி இருந்து நாம கூடுமான வரை வளைஞ்சு கொடுத்துட்டோம். அப்படி வளைந்து கொடுக்கிற சமயத்துல ராம்ஜியை போல ஒரு முட்டாள் இல்லைன்னு சொல்லுவானுங்க, உன்னைய போல ஒரு லூஸ் இல்லைன்னு சொல்லுவானுங்க, வெக்கமே இல்லாதவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்க. அன்பு இந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அன்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அன்போட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். அன்புக்கு மருந்து என்னன்னு கேட்டா அன்பு தான். அன்புக்கு கிடைக்கிற இழப்பு என்னன்னு கேட்டா அன்பு தான். இங்க யார் ஒருத்தங்க உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இழப்புகள் அதிகம். இங்க யார் ஒருத்தங்க உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இங்க அவமானங்கள் அதிகம். அதனால கூடுமான உரை இந்த மனித உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்க பொறுத்து பொறுத்து பார்க்குற அளவுக்கு நானும் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா என்ன உன்னை பார்க்காமலே என்னால் இருக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். உங்ககிட்ட பேசினாதான் ஏன் நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம். உன்னை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சமீபத்தில் மறைமலை நகரில் இட்லி கடை வச்சிருக்கிற மோகன் அப்படிங்கிற அண்ணன் என்னைய பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா, உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சு சார் அப்படின்னாரு. அதே போல் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ டிரைவராக இருக்கிற கோட்டி அப்படிங்கிற நண்பன் என்னையும் மனைவியையும் பார்த்து ஜூஸ் சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு வழியில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களை பார்த்துட்டேன்ல சார், என்னமோ நிம்மதி ஆயிடுச்சு சார் மனசு அப்படின்னாரு. நான் கடவுளோ கடவுளுடைய தூதரோ சாமியாரோ கிடையாது. அன்பை கொடுக்குற ஒரு சாதாரணமான எளிய மனுஷன். அதனால பல வருடங்களுக்கு பிறகு அந்த ஆட்டோ கோட்டியை சந்திச்சது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். சில மாதங்களா பார்க்காம இருந்ததுனால அந்த மோகன் அண்ணனுக்கு ஜோசப் ஸ்கூல் வரிசையில் இட்லி கடை தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற அந்த மோகன் அண்ணனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். அதனால ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கலாம் எனக்காக.
அது தெரியல, இங்கே அது அவசியமும் இல்லை. ஆனால் அப்படி உன்னைய பார்த்ததுனால ஒரு சந்தோஷம், உன்னை பார்த்த உடனே ஒரு எனர்ஜி, ராம்ஜி உங்ககிட்ட பேசுனாக்க ஒரு எனர்ஜி கிடைக்குதியா அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அதுக்காக நான் பெருமைப்படுத்திக்கிற வீடியோ கிடையாது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் சொல்லப்படுபவர்கள் தான் ஒரு கட்டத்தில் ராம்ஜியவே பார்க்காம புறக்கணிக்கிறதும் நடக்கும், ராம்ஜி கிட்ட பேசுறதையே புறக்கணிக்கிறதும் நடக்கும். அதையெல்லாம் நண்பன்கிட்ட சொல்லி இப்படி அவரை நீ புறக்கணிக்காத, அவர் உன்னை இன்னும் இன்னும் புரிந்து கொள்ள நீ அவகாசங்கள் கொடு. என்ன, நாம ராமர் கிடையாது, ராமரை மனசுல வச்சுக்கிட்டு அதை அப்படியே கிழித்து காட்டுகிற அனுமன் கிடையாது. நாம சாதாரணமானவர்கள். அவர் பேர் வந்து ராமசுப்பு, அந்த திருநெல்வேலியில் இருக்கிற நண்பன் தம்பி பேரு ராமசுப்பு, என் பேரு ராம்ஜி. நீயும் உன்னையும் என்னையும் நான் என்னையை கிழிச்சாக்கா ராமசுப்பு இருக்கான் அப்படின்னு காட்ட முடியாது என்னால். அதே போல் ஓன் நெஞ்சை கிழிச்சினாக்கா ராம்ஜி இருக்கான் அப்படின்லாம் காட்ட முடியாது. ஏன் நானும் நீ இருக்கையா, நீ தான் இருக்கேன்னு யாரையும் காட்ட முடியாது. அதனால் எம்ஜிஆர் மாதிரி 3 குத்துகளை வாங்கிக்குவோம், அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறமா அவங்கள நாம் நம்ம நெருக்கமானவர்களாக நமக்கு பிரியமானவர்களாக வச்சிருக்கிறதா, அல்லது அவங்கெல்லாம் காரியத்துக்காக நம்மக்கிட்ட பழகியிருக்காங்க, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக பழகியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அல்லது பலன் கிடைக்கல, இவன்கிட்ட தேராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அப்போ விலகிடலாம் அப்படின்னு நான் அந்த நண்பன் திருநெல்வேலி நண்பனுக்கு சொன்னேன். அதனால் நீ அவர்கிட்ட பேசுகிறா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அது மாதிரி தாங்க விட்டு பிடிப்பு, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. பைபிள் வாசகம், பைபிள் வாசகம் மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கான வாழ்க்கைக்கான வாசகமும் இதுதான். வணக்கம்.